சென்னை அம்பத்தூரில் உள்ள ஆஷாரா கருத்தரிப்பு மையம் வரி செலுத்தாததால் மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டினர். அப்போது ஒருமையில் பேசி நிர்வாகத்தினர் நோட்டீஸை கிழித்தெறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், என்ன நடந்ததுங்க? வணக்கம். அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய மண்டலம் 7 அங்க இருக்கக்கூடிய அக்ஷரா அப்படின்ற ஒரு ஆஷரான்ற ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மருத்துவமனை நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு 2.72 லட்சம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டாம பாக்கியை வைத்ததாகவும் இதை தொடர்ந்து மாநகராட்சிகள் அதிகாரிகள் அவர்களை அறிவுறுத்தியும் அவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸை அதை கட்டாமல் காலம் தாழ்த்தி வந்த காரணத்தினால இன்று காலை மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று அந்த டாக்ஸ் கலெக்டர் அங்க ஒரு மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே ஒரு நோட்டீஸை ஒட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் அந்த மாநகராட்சி அதிகாரிகளை நோட்டீஸை ஒட்ட விடாமல் தொடர்ந்து அவர்களை அவதூறாக பேசி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தவே தொடர்ச்சியாக முயற்சி செய்து வந்தனர். இந்த நிலையில தான் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியே போலீசாருக்கு தகவல் கொடுத்து போலீசாருடைய உதவியுடன் அந்த மாநகராட்சி அதிகாரிகள் அவர்கள் ஒட்ட வந்த நோட்டீஸை அதை ஒட்டி அதன் பிறகு அவர்கள் வேற வழியின்றி மருத்துவமனை நிர்வாகம் 2.72 லட்சத்தை செக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன பாக்கி இருந்ததோ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், அந்த பாக்கியை தற்போது இன்று காலை அவர்கள் அதை பே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டாம தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அந்த நோட்டீஸை ஒட்ட சென்ற மாநகராட்சி அதிகாரிகளை அவதூறாகவும் தரைக்குறைவாக பேசி அந்த வீடியோ தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோவாகவும் அந்த மருத்துவமனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் ஒருவர் தரைக்குறைவாகவும், அது மட்டும் இல்லாம ஒரு சிறிது நேரம் கழித்து ஒரு ஆண் ஒருவர் வருகிறார். அவரும் அந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஒட்டி சென்ற அந்த பேனரையும் அவர் கிழித்து இருந்திருக்கிறார். அந்த காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. அதன் பிறகு போலீசார் உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பேனரை ஒட்டி அதன் பிறகு அவர்களிடம் இருந்து கிட்டத்தட்ட 2.72 லட்சம் அந்த பாக்கியை, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலுத்தாமல் இருந்த பாக்கியை பெற்று சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.